أتيت وقد توزعت الهدايا وحملت الرحال على المطايا عبيدك يا إله الناس غاو وليس سواك يمنحني هدايا أتيت وقد توزعت الهدايا وحملت الرحال على المطايا عبيدك يا إله الناس غاو وليس سواك வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அன்பான சகோதர சகோதரிகளே, ரமலானுடைய 17வது நாளிலே நாம் இருக்கிறோம். இந்த நாளிலே சமூக சீர்கேடுகள் என்கிற தலைப்பிலே தொடராக நாம் பார்த்து வருகிறோம். வாழ்க்கை எதற்காக என்கிற தலைப்பில் அல்ஹம்துலில்லாஹ் கீழக்கரையை சார்ந்த நாசா குழுவினர் பணியாற்றக்கூடிய இந்த ஒரு சிறப்பான ஒரு பணி, தாவா பணி, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக என்கிற பிரார்த்தனையோடு தலைப்புக்குள்ளதாக நான் நுழைகிறேன். அன்பானவர்களே, இந்த தலைப்பை பொறுத்தவரை சமூக சீர்கேடுகள் என்கிற ஒரு தலைப்பை பொறுத்த வரைக்கும் பேசுவதாக இருந்தால் நிறைய பேசலாம். ஏன்னா சமூகம் அந்த அளவுக்கு சீர்கேட்டின் பக்கம் தலை தூங்கி இருக்கிறது. ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, அவரவர்கள் போட்டி போட்டு கொண்டு என்னால் எவ்வளோ செய்ய முடியுமோ நான் அந்த அளவு நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி போட்டி போட்டு செய்கிற மாதிரிக்கு இன்றைக்கி உண்டான சமூக சீர்கேடுகள் இன்றைக்கி வளர்ந்து விட்டது. ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், பொதுவான ஒரு வட்டாரத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நிறைய பிரச்சனைகள் நடக்குது. நல்ல படித்தவர்கள் கூட ஐஏஎஸ்ஸாக இருக்கிறாங்க, ஐபிஎஸ்ஸாக இருக்கிறாங்க, அவர்களுடைய ஆடியோ வீடியோ கூட சமூக வலைத்தளங்களில் வருது. பாலியல் பிரச்சனை, செக்ஸு வெறியாட்டம், அவர்களுடைய போதையில் ஆட்டம் போடுறது வாங்கிறது, எவ்வளவோ வீடியோக்கள் சமூக வலைத்தளங்களில் பரவுகிறது. அப்போ நல்ல படிச்சிருந்தால் மட்டுக்கும் ஒழுக்கம் கிடச்சிருமா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கிடையாது. படித்தவர்கள் செய்யக்கூடிய தவறு என்பது அதுக்கு சமூகம் வேறு ஒரு பேரை வச்சுருக்குது. இப்போ கூரை மேலே ஏறி ஒருத்தன் கோழியை களவான்றான், அவனுக்கு ஜெயிலில் பிடிச்சி போட்டு சிறை தண்டனை கொடுக்குறாங்க. ஆனால் படித்தவன் செய்கிறான், கோடிக்கணக்கில் கொள்ளையடிக்கிறான். அப்படி கோடிக்கணக்கில் கொள்ளையடிக்கிறவனுடைய பேர் என்னன்னு சொன்னால் ஒயிட் காலர் கிரைம். இதுக்கு பேர் வெள்ளை சட்டை குற்றம். எப்படி பாருங்கள், அப்போ கோடிக்கணக்கில் கொள்ளையடிக்கிறவன் கொள்ளையடித்து வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறான். அப்போ இது இஸ்லாமிய சமூகமாக இருக்கிற நமக்கு முன் உதாரணம் கிடையாது. நம்ம இஸ்லாமிய சமூகம் அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூதராக எடுத்துக்கொண்டு குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் ஒரு உண்மை முஸ்லீமாக வாழ வேண்டும் என்ற ஒரு பெரிய நோக்கத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகம். இந்த சமூகத்தினுடைய செயல்பாடுகள் தான் பிற சமூக மக்களை ஈர்க்கும். இப்போ யாரும் பிற சமூகத்தில் உள்ளவங்க குர்ஆனையோ ஹதீஸையோ பார்க்கறது கிடையாது. அவங்க என்ன செய்கிறாங்க, நேரடியாக யாராவது குர்ஆன் ஹதீஸை எடுத்து படித்து பார்க்குறாங்களா? கம்மி. அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் முஸ்லீம்களை பார்க்கிறார்கள். முஸ்லீம்களை பார்க்குறாங்க, அவங்க எப்படி நடக்கிறாங்க, கரெக்டாக இருக்காங்க, பாய் கரெக்டாக இருக்கிறாரா, ஏன்னா இப்போ முஸ்லீம் லேடி கரெக்டாக இருக்கிறாங்களா, அவங்களுடைய ஆடை எப்படி இருக்குது, பேச்சு வழக்கு எப்படி இருக்குது, செயல்பாடு எப்படி இருக்குங்கிறத பார்த்து தான் இஸ்லாத்தை முடிவு செய்கிறார்கள். ஆனால் இன்றைக்குள்ள இஸ்லாமியர்களை பார்த்தா இஸ்லாத்தை எப்படி முடிவு செய்வாங்கங்கிறது நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த அளவு சமூகத்தினுடைய சீர்கேடுகள் விபரீதங்களாக இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. நிறைய சொல்லலாம். அதில் உதாரணமாக சொல்வதை 1-2 விஷயத்தை தான் நம்ம பேச முடியும். இந்த ஒரு 20-25 நிமிஷத்தில் அதிகமாக பேச முடியாது. சாதாரணமாக பேச்சு வழக்கில் இருந்து இந்த சமூகத்தினுடைய இஸ்லாமிய மக்களுடைய நிலைமை பொதுவாக குறிப்பாக சொல்லப்போனால் ஆண்களை இதில் குறிப்பாக சொல்லலாம். அவங்க என்ன செய்கிறாங்க, சாதாரணமாக பேச்சு வழக்கில் இருந்து பார்த்தோம்னு சொன்னால் கெட்ட கெட்ட வார்த்தையை பேசி தான் ஆரம்பிக்கிறது. எது நல்லதாக இருக்கட்டும் கெட்டதாக இருக்கட்டும், நல்ல விஷயம் நடந்தாலும் உம்மா வாப்பான்னு சொல்லி தான் ஆரம்பிக்கிறான், கெட்டது நடந்தாலும் உம்மா வாப்பான்னு சொல்லி தான் முதல் வார்த்தை என்ன, பிசிமி சொல்லி சலாவாத்தை சொல்லி ஆரம்பிக்கிற மாதிரி. நல்ல மகிழ்ச்சியான செய்தி, மாப்பிள்ளை இந்த மாதிரி சப்ஜெக்ட் எப்படின்னு சொன்னோம்னா உடனே உம்மா அப்படின்னு சொல்லி தான் கெட்ட வார்த்தை வருது, ஸ்டார்ட் ஆகுது. வாப்பா அப்படின்னு சொல்லி தான் திட்டுறான். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஓன் தாய் தோப்பனை நீ திட்டுற மாதிரி. நாங்கள் யார் அப்படி திட்டுவான்னு கேட்டாங்க. நம்ம தாய் தோப்பனை யார் அப்படி நம்ம திட்டுவோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ அடுத்தவன் தாய் தோப்பனை திட்டுவேன், அவன் என்ன செய்வான், உன்னையும் திட்டுவான், உங்கள் உம்மா வாப்பாவை திட்டுவான் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல. இப்போ அப்படி தான் இன்றைக்கி ஆகிப்போச்சு. சாதாரணமாகவே அந்த மாதிரி பேச்சு, நான் இந்த தேவையில்லாத அசிங்கமான பேச்சுகளை பேசுவது,
இந்த நாவினுடைய நிலைமையை தெரியாதனால இது ஆண்கள் மேலே இருக்கக்கூடிய ஒரு பெரிய அளவில் வரக்கூடிய ஒரு குற்றம். பெண்கள் மேலே அதிகமாக குறிப்பாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி இருக்கிற செல்ஃபோனு ரொம்ப சீரழித்து போய் இந்த சமூகத்தில் ஒரு பெரிய ஒரு சாபக்கேடாக மாறிவிட்டது. இந்த ரீல்ஸுங்கிற ஒரு பெரிய ஒரு மோகம், இந்த மோகத்தில் பெண்கள் இன்றைக்கு பர்தா அணிந்து கொண்டு சீரழியக்கூடிய சம்பவத்தை நம்ம பார்க்குறோம். மார்க்கத்தை அடகு வைக்கக்கூடிய சம்பவத்தை பார்க்குறோம். அப்போ பல பேர் அதுக்கு கமெண்ட் போடுறோங்கிற பேரில் அல்லாஹ் அக்பர் சொல்லி முடியலை, அவங்க அதையும் விட வரம்பு மீறுகிறார்கள். பலர் காதல், இந்த காதல்ங்கிற சப்ஜெக்டை எடுத்தோம்னா அது பேச வாய் வர மாட்டேங்குது. அந்த அளவுக்கு உண்டான மோசமான சில சம்பவங்கள் நடக்குது. சமீபத்தில் ஒரு பெண்ணு திருமணம் முடிக்கிறார். அந்த திருமணம் முடித்த அந்த பெண்ணினுடைய பழைய டைரி அந்த புருஷனுக்கு கிடச்சிட்டு, மாப்பிள்ளைக்காரனுக்கு. அதை பார்த்தீங்கன்னா கவிதைங்கிற பேரில் அவ்வளவு தவறான முறைகளில் அவளுடைய நடவடிக்கைகள் இருந்திருக்குது. இப்போ அவன் டைவர்ஸ் கோரி நிற்கிறான். அப்போ இவ்வளவு பிரச்சனைகள் நாளாந்தம் நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ பெண்கள் ரீதியாக இப்படி ஒரு குற்றச்சாட்டை நாம் இன்றைக்கி நம்ம யதார்த்தமாக பார்க்குறோம். இதெல்லாம் சமூகத்தினுடைய பெரிய சீர்கேடுகளாக சாபக்கேடுகளாக இருக்கிறது. இப்போ ஆண்களை எடுத்துக்கிட்டால் இப்போ இவங்களுக்கு என்ன முறையில் இந்த சீர்கேட்டை சரி செய்கிறது அப்படின்னு சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல எச்சரிக்கை செஞ்சுருக்கிறாங்க. நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் பதிவு செய்யப்படுகிறது என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. யாராவது ஒருத்தர் என்ன பேசுகிறோங்கிறத தெரியாமல் பேசி பாவத்தை சம்பாதிக்கிறார் அப்படின்னு சொன்னால் அது என்னங்கிறத சொல்கிறாங்க. அபகத மா பைனர் மஷ்ரிகி வல் மஹ்ரிபிங்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏதாவது ஒன்று இடக்கு முடக்கா பேசி தப்பான வார்த்தை பேசி சண்டை இழுத்து விட்டுட்டார், வாங்கிட்டார், அதனால் பெரிய விபரீதங்கள் ஏற்படுகிறது என்று சொன்னால், இப்படி பேசக்கூடிய ஒருவருடைய வார்த்தையை சொல்லும்போது சொல்கிறாங்க, கிழக்குக்கும் மேற்குக்குமான தூரத்தில் அவர் நரகத்துக்கு செல்கிறார் என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது சாதாரண விஷயமா? அல்லாஹ் ஏசுகிறான், அல்லாஹ் குர்ஆனில் எச்சரிக்கை செய்கிறான். மா எல்ஃபிலு மின் கவுனின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீதுங்கிறான். அல்லாஹ் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் பதிவு செய்யப்படுகிறது. நான் என்ன சொன்னாலும், நான் என்ன கெட்ட வார்த்தை பேசினாலும், நான் என்ன ஒரு வார்த்தை தவறான வார்த்தை பாவிச்சாலும் உபயோகித்தாலும் அந்த வார்த்தைகள் பதிவு செய்யப்படாமல் இல்லை என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அப்படின்னு சொன்னால் நம்ம பேசுகிற எல்லா வார்த்தையும் பதிவு செய்யப்படுகிறது. இந்த நாக்கிட்ட ஒவ்வொரு நாளும் முறையிடுமாம். இந்த நாக்கு எல்லா உறுப்புகளிடத்துலையும் முறையிடுமாம். காலையில் எழும்புறதுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எல்லா உறுப்பையும் பார்த்து எல்லா உறுப்பும் நாக்கிட்ட முறையிடும். என்ன சொல்லும்னா, நாக்கே நீ அமைதியாக இருந்துக்க அப்படின்னு சொல்லும். ஏன்னா அந்த நாக்கு பேசிட்டு அது சேஃப்டியாக பல்லுக்குள்ளே உட்காந்துக்கிறோம். அடி வாங்க போகிறதெல்லாம் கை கால் தான். அப்போ அந்த பேச்சுங்கிறது பேச்சு முறையில் முதல்ல சரியான முறையை கடைபிடிக்க வேண்டும். இது சமூகத்தினுடைய ஒரு பெரிய சீர்கேடாக இருக்கிறது. என்னமோ ஒரு செய்தி வருது, இவன் ஏதோ ஒரு செய்தின்னு நினைக்கிறான், அந்த செய்தியை பரப்புகிறான் சமூகத்தில், சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகுது. உடனே இவன் அதுக்கு பேசக்கூடிய பேச்சும் அதற்காக கொடுக்கக்கூடிய கமெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை பார்க்க முடியலை, கேட்க முடியலை. அந்த அளவுக்கு இதெல்லாம் இவர்களெல்லாம் இஸ்லாமியர்களா என்று நினைக்கக்கூடிய விதத்தில் அவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கிறது. இது மட்டுமா, சமூகத்தினுடைய பெரிய ஒரு சாபக்கேடு தான் என்னன்னு சொன்னால், இன்றைக்கி போதை எல்லார் கையிலையும் இருக்குது. இந்த போதையை பற்றி பேசுனா 10 நாளும் இதே வேணாலும் பேசலாம். ஏன்னா உலகத்தினுடைய நடைமுறையை தான் நம்ம சொல்ல முடியும். குர்ஆன் ஹதீஸில் அல்லாஹ் தெளிவாக சொல்லிட்டான் இதெல்லாம் ஹராமுன்னு. அதை சொன்னால் கூட எங்கே இதில் என்ன இப்படி சொல்லப்பட்டிருக்கு, இதில் என்ன இப்படி ஒரு இது இருக்குது, ப்ரூஃப் காட்டுங்க, அதை காட்டுங்க, இதை காட்டுங்க என்று பேசக்கூடிய இளைஞர்களை நம்ம பார்க்குறோம். எல்லாருடைய பெரும்பாலானவர்களுடைய பழக்க வழக்கமாக இந்த போதை பழக்க வழக்கம் கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவிகளில் இருந்து ஸ்கூலில் 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவியர் இடத்துல கூட இந்த மாதிரி போதை பழக்க வழக்கம் வந்துட்டு ஒரு சில உலக சம்பவங்களை மட்டும் நான் இங்கே டார்கெட் பண்ணுறேன். ஏன்னு சொன்னால் இந்த போதை உலகத்தினுடைய மோகம் நம்ம அடுத்த டாப்பிக்கை தான் வரப்போகிறோம். ஏன்னா இதெல்லாம் தான் ஒரு 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 சமூகத்தை இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியான விஷயத்தின் பக்கம் நிப்பாட்டி வச்சிருக்குது. ஒரு 6ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு பையன் 1 வருட காலமாக தொடர்ச்சியாக போதையை உபயோகிச்சிருக்கிறான். ஹாஸ்பிட்டலில் இப்போ அட்மிட் ஆகிட்டா, முடியலை. அவங்கள அந்த பையனை சந்திப்பதற்காக நாம் சொல்கிறோம். அங்கே அவங்களுடைய பேரண்ட்ஸ் உட்காந்துருக்குறாங்க, டாக்டர்ஸு 3-4 டாக்டர்ஸ் உட்காந்துருக்குறாங்க. அமெரிக்காவிலேருந்து ஒரு டாக்டர் அந்த பையனுக்கு எவ்வளோ ட்ரைனிங் கொடுக்குறாரு, ஒன்றும் செய்ய முடியல, ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாரு, எதுவுமே பண்ண இது இல்லை, ஆன்சர் ஆக மாட்டேங்குது. காரணம் என்னன்னு சொன்னால், அவன் 1 வருடமாக அவன் பாவித்த அந்த பாவனை என்ன அப்படின்னு சொன்னால், முன்னாடி ஒரு கிளாஸில் தண்ணியை வச்சுட்டு கிளாஸ் தண்ணி எடுப்பா அப்படிங்கிறாரு, கூப்பிட்றாரு. அவன் முதல்ல பார்க்கவே வைக்கிறான், கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் அப்படி திரும்பி பார்க்குறான் பேர் சொல்லி கூப்பிடும்போது. நம்மளும் கூப்பிட்ட பிறகு
கூப்பிட்ட கொஞ்ச நேரம் கழிச்சு தான் திரும்பி பார்த்து என்ன அப்படின்னு கேட்குறான். இப்போ அந்த மாதிரி அவனுடைய மைண்டு மாறிடுச்சு. முன்னாடி ஒரு கிளாஸில் தண்ணி ஊற்றி வச்சு அந்த தண்ணியை எடுப்பா அப்படிங்கிறார் டாக்டர். கொஞ்ச நேரம் கழித்து அவன் அப்படியே கையை கொண்டு போகிறான். கிளாஸில் கையை அவனுக்கு சரியாக பிடிக்க முடியலை. அப்படி இப்படி இப்படி வச்சு அவனால் அதை கேட்ச் பண்ண முடியலை. ஒரு மாதிரியை பிடிச்சி எடுத்தவன் எடுக்கிற சூழ்நிலையில் டாக்டர் சொல்கிறார், குடிப்பா, அது குடிக்கிற தண்ணி தான் குடி அப்படிங்கிறார். அவன் அப்படி கிட்ட கொண்டு போயிட்டு கை இப்படி போயிடுது. அவனால் அப்படி வாய்கிட்ட கொண்டு வர முடியலை. கையை இப்படி குடிக்க வாரான், அப்படி கை இப்படி போயிடுது, இப்படி 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 போகிறான். அப்போ இந்த காட்சியை நாங்கள் கண்ணால் பார்த்த நாங்கள் உண்மையிலுமே அழுதுட்டோம். அந்த பையனுக்கு வயசு என்ன, 6ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய 7ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு பையனுடைய நிலைமை எதிர்காலமே பாழாகி விட்டது. அவனுக்கு மூளைக்கு போகிற நரம்புகள் செயல்படலை. எவ்வளோ ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் இனிமேல் அது அவ்வளோதான், மீண்டு வருவது ரொம்ப கடினம் என்று சொல்கிறாங்க. அப்படின்னு சொன்னால் இந்த சமூகத்தை எங்கே கொண்டு போய் வைக்கிறது? இப்போ தாய் தகப்பன்கள் இருக்கிறாங்களா? ஆமாம் இருக்கிறாங்க, பார்க்கறது கிடையாது. என் புள்ள நல்ல புள்ள, என் புள்ள படிக்கிறா, என் புள்ள படிப்பா, தனியாக ஒரு ரூமை கொடுத்துட்றது, தனியாக லேப்டாப்பு ஃபோனு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்றது. என்ன நடக்கும்? நம்ம புள்ள நல்ல புள்ள தான், நம்பிக்கை வைக்கணும் தான், இல்லைன்னு சொல்ல வரலை. ஆனால் செக் பண்ணுங்க, ஒரு புள்ள குரான் அப்படி விரித்து வச்சுக்கிட்டு இப்படியே ஓதுற மாதிரி இப்படி 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 இப்படின்னு இருக்குது. என் புள்ள ஓதுறான்னு சொல்லிட்டு அம்மா கறி வேலையை பார்க்குறா. கொஞ்ச நாள் கழித்து தவறான தொடர்பில் மாட்டுது அந்த புள்ள. பார்த்தோம்னா முடியை விரித்து போட்டு உள்ளுக்க ஹெட்செட்டை போட்டு கேட்டுட்டு இருந்துருக்கு, பேசிக்கிட்டு இருந்துருக்கு. அப்போ இதெல்லாம் நிறைய சம்பவங்கள், 1-2 சொல்ல முடியாது. சமூகத்தினுடைய இது அவலம். இந்த அவலத்தை போய் பேசினோம்னா கேவலம், அசிங்கம் நமக்கு தான். அதனால் இது சொல்லுவாங்கள்ல, மேலே பார்த்துக்கிட்டு நம்ம துப்புற மாதிரி அப்படின்னு சொல்லி, அந்த நிலைமை தான் இன்றைக்கி இந்த சமூகத்தினுடைய நிலைமையாக இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்போ உலகத்தினுடைய மோகம், ஆசை, போதும் என்ற மனம் இல்லாத ஒரு காரணம், இதெல்லாம் தான் பின்னாடி உள்ள ஒரு ரீசனாக நமக்கு அமைகிறது. அப்போ இதெல்லாம் இந்த சமூகத்துக்கு நம்ம விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய கடமையில் இருக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? இப்போ நம்ம அதுக்குண்டான விழிப்புணர்வு ஏற்படுத்தலைன்னு சொன்னால் சமூகத்தில் இன்னுமுமே அதிகமாக இது சம்பந்தமான பிரச்சனைகள் நடந்துக்கிட்டே இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி ஒரு நாள் ஒரு இன்டர்வியூ வைக்கிறாங்க. நான் அந்த ஹதீஸை உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்கள். முஆவியா ரலியல்லாஹு அவர்களுடன் ஈராக்கில் உள்ள, அதாவது கூபா நகருக்கு வந்திருந்த அப்துல்லா பின் அம்ர் ரலியல்லாஹு அவங்க எல்லாரும் ஒன்றா போகிறாங்க. அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செயலை பற்றி நினைவு கூர்ந்துக்கிட்டே போகிறாங்க. அப்போ ஒருத்தவங்க பேசுகிறாங்க, ரசூலுல்லாஹ் பற்றி கேட்குறாங்க, இன்டர்வியூ வைக்கிறாங்க. கேட்கும் பொழுது அவங்க இன்னொருத்தவங்க ரசூலுல்லாஹ் பற்றி செய்தியை சொல்கிறாங்க. என்ன செய்தி தெரியுமா? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செயற்கையாக அருவருப்பாக பேசக்கூடியவராக இல்லை. இயற்கையாகவும் அருவருப்பாக பேசுகிறவங்களா இல்லை, செயற்கையாக அவங்க உருவாக்கிக்கிட்டு கூட அருவருப்பாக பேசக்கூடியவர்களாக இல்லை, நற்குணம் உடையவர்களாகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். அவர் தான் உங்களில் சிறந்தவர் என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இன்றைக்கி சமூகத்தை எடுத்து பார்த்தால் தலைகீழான நிலைமை தான் இன்றைக்கு இருக்கிறது. பெண்களை எடுத்துக்கிட்டோம்னா சொல்லிக்கிட்டே போகலாங்கிற அளவுக்கு இன்றைக்கி ரீல்ஸினுடைய மோகத்தினால் பல இஸ்லாமிய பெண்கள் மார்க்கத்தை புரியாமல் அவர்களும் ஹிஜாபை அணிந்து கொண்டு, ஏன்னா நம்ம என்ன சொல்கிறோம், நீ உன் விருப்பத்துக்கு அதுதான் சுதந்திரம் என்று இருந்தால் இருந்துக்க, மார்க்கத்தை உன்னால் புரிய முடியாதுன்னா இருந்துக்க, அது உனக்கும் அல்லாஹ்வுக்குமான செய்தி சம்பவம். ஆனால் இஸ்லாத்தினுடைய கலாச்சாரமாக இருக்கக்கூடிய, இஸ்லாத்தினுடைய ஆடையாக இருக்கக்கூடிய விஷயங்களை பயன்படுத்தாத, அந்த மாதிரி போட்டுக்கிட்டு செய்கிறதுனால தான் இஸ்லாமிய சமூகத்திற்கு அது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமாக மாறிவிடுகிறது என்று நம்ம சொல்கிறோம். இன்றைக்கி நிறைய பேர் ஃபர்தா, ஸ்கார்ஃபு இதெல்லாம் போட்டுக்கிட்டு தவறான பாடல்களுக்கு பின்னணி இவர்கள் பாடுவதும், ஆக்ஷன் போடுறதும், என தப்பான முறைகளில் நடிப்பதும், இந்த லவ் ஸ்டேட்டஸுகளை, அல்லாஹ் அக்பர், ஸ்டேட்டஸை எடுத்தால் அது அதை விட பெரிய பிரச்சனை. என்னெல்லாம் கவிதைகள், இவங்க இந்த கவிதையை போடுறதுனால என்னெல்லாம் லாபம், யாருக்கு லாபம்? ஸ்டேட்டஸில் ஒரு அழுகுற மாதிரி ஒரு கவிதையை போடுவது, இல்லாட்டி ஏதாவது ஒரு சோகமாக இருந்துட்டாங்கன்னு சொன்னால் உடனே சொர்க்கம் நரகம் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு கவிதையை போடுவது. அது குரான் சொன்ன அவங்க அடிப்பில் போட்டாலாவது சரிங்களாம். எவனோ போட்ட உன்னை கூகுள்லேருந்து திருடி இவங்க ஒரு கவிதையை வைப்பது, பாடல்களுக்கு பின்னணி பாடுவது. அந்த பாட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபேமஸான பாட்டு தான், சொர்க்கமே நானும் நரகமே நானும் நான் கூட வருவேன் அப்படிங்கிற ஒரு பாட்டு. இந்த ஒரு பாட்டை ஒரு இஸ்லாமிய பெண்மணி வைக்கிறான் அப்படின்னு சொன்னால் இது எங்கிட்ட இருக்குது அவங்களுடைய அக்கீதா? அப்போ லவ் தான் முக்கியம், காதல் தான் முக்கியமா? இவர்கள் விரும்பக்கூடிய ஆணோ இவர்கள் விரும்பக்கூடிய பெண்ணு தான் முக்கியமா? அவன் சொர்க்கம் போனால் இவங்க சொர்க்கம் போயிடுவான், நரகம் போனால் நரகத்துக்கு போவான். போய் தான் பாரு, முடியுமா? அது முதல்ல ஒரு சூட்டை தாங்க முடியுமா? நெருப்பை பற்ற வச்சா அந்த பற்ற வச்சு கையில் இப்படி ஒரு சின்ன சூடு பட்டுச்சுன்னா நம்மளால் தாங்க முடியலை. அவ்வளவு சிரமப்படக்கூடிய ஒரு சூழலில் அவங்க நரகத்துக்கு போனால் இவங்களும் சேர்ந்து நரகத்துக்கு போயிடுவாங்களாம். அந்த அளவுக்கு காதல்.
இப்போ காதலோட கல்யாணம் முடிச்சு 2 மாதம் வாழலை, 2 மாதம் வாழலை, அவர்களுக்கிடையே கருத்து வேறுபாடு, பிரிஞ்சுட்டாங்க. மார்க்கத்துக்கு வேண்டி பிரிஞ்சாங்களா? இல்லை. அப்போ ஒரு பெண்ணு, நான் அந்த இடத்துல வரலாறை நான் பதிய வைக்கிறேன். ஒரு சம்பவம், புதிதாக ஒரு பெண்மணி இஸ்லாத்தை ஏற்றாள். எதுக்கு ஏற்றானா, ஒரு பையனை விரும்பி, அந்த பையனை விரும்பி அந்த பெண்மணி இஸ்லாத்தை ஏற்று அந்த பெண்மணி 3-4 மாதம் படிக்கிறா ஒரு சென்டரில். அல்ஹம்துலில்லாஹ் படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே அவளுக்குள்ள மனசுக்குள்ள பல கேள்வி. நம்ம மாப்பிள்ளை விரும்பின ஒருத்தனால நம்ம இஸ்லாத்துக்கு வந்தோம், நம்ம மாப்பிள்ளைட்டு இந்த மாதிரி செயல்பாடுகள்லாம் இல்லையேன்னு படிக்கும்போது தெரியுது. தொழுகை, நோன்பு, இந்த மாதிரி செய்யக்கூடிய நல்ல காரியங்கள், நல்ல செயல்பாடுகளை பார்த்து ஒப்பிட்டு பார்த்து அவனை சந்திக்கக்கூடிய சூழலில் சொல்கிறான், நீ மாற்று, முதல்ல இஸ்லாம் இப்படி சொல்லியிருக்கும்போது நீ இதுக்கு மாற்றமாக நடக்குறியேன்னு. அவனால் மாற்ற முடியல, தொழுக முடியல. இப்போ அந்த பெண்மணி எப்படி முடிவெடுக்கிறா தெரியுமா? எனக்கு அந்த மாப்பிள்ளை வேணாங்கிறா. ஏம்மா, எதுக்காக வேண்டியமா நீ வேணான்னு சொல்கிற அப்படின்னு சொல்லி போட்டு நிர்வாகிகள் சிலர் போய் பேசுகிறாங்க, நம்மளும் போய் பேசுகிறோம், பார்க்குறோம், கேட்குறோம். அப்போ அந்த பெண்மணி சொல்கிறா, எனக்கு மார்க்கம் முக்கியம், நான் மார்க்கத்தை இப்படி தான் பார்த்துருக்குறேன், நான் வந்தது என்னமோ லவ் பண்ணி வந்தேன், ஆனால் இந்த மார்க்கத்தை பார்த்ததற்கு பிறகு இப்படி தான் நடக்க வேண்டும் என்று தெரிந்ததுக்கு பிறகு நான் விரும்பக்கூடிய பையன் அந்த மாதிரி ஒரு சூழலில் இல்லை, அந்த பையன் எனக்கு தேவையில்லை, இதை விட ஒரு சிறந்த பையனை எனக்கு அல்லாஹ் கணவனாக கொடுப்பான் என்று அந்த பெண்மணி உறுதி பூண்டு சொல்கிறார். அப்போ நம்ம விளங்கணும், மார்க்கத்தை ஒருவர் புரிந்து கொண்டார், அதனுடைய சுவையை ஒருவர் தெரிந்து கொண்டார் என்று சொன்னால் கண்டிப்பாக அவர் இஸ்லாத்தின் பிரகாரம் என்னுடைய வாழ்க்கை அமைய வேண்டும் என்று ஆசைப்படுவார். இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் அமையாத காரணத்தினால ஒரு நன்மையான காரியத்தை செய்ய முடியலை. சமூகத்தினுடைய சீர்கேடு என்ன? சீர்கேடில் முக்கியமான சீர்கேடு, ஆகப்பெரிய மோசமான சீர்கேடு. ஒரு மதரசாவை ஆரம்பிக்கிற முடியலைங்க, ஒரு அல்லாஹுடைய மார்க்க பணியை செய்ய முடியலை. உடனே வந்து நிற்கிறான் எதிரா, யாருன்னு பார்த்தா இது நம்முடைய சமூகத்திலேருந்து வந்து நிற்கிறான். இதுதான் இங்கே உள்ள சமூக சீர்கேட்டில் டார்கெட்டான விஷயமே இதுதான். ஒரு மதரசாவை ஆரம்பிக்கும் பொழுது வரக்கூடிய பிரச்சனை, ஒரு பள்ளிவாசலை கட்டும் பொழுது வரக்கூடிய பிரச்சனை, நல்ல காரியங்களை செய்யும் பொழுது வரக்கூடிய பிரச்சனை, இவைகள் எல்லாம் ஊரில் தேட்டரை திறக்கிறான், அப்போ வரமாட்டாங்குது. ஊரினுடைய ஓரத்தில் சாராய கடை திறக்கிறான், அப்போ வரமாட்டாங்குது. அப்போ எதிர்த்து குரல் கொடுக்கணும், போகணும் அப்படின்னு சொல்லி இல்லை, அதை எதிர்க்கிறதுக்கு உண்டான சக்தி இல்லை. ஆனால் என்ன செய்கிறான் என்று சொன்னால், அல்லாஹுடைய மார்க்க பணி நடக்கும்போது, தவா பணி நடக்கும் பொழுது, குர்ஆன் சுன்னா அடிப்படையில் ஒரு நன்மையான காரியம் நடக்கும்போது தடை செய்கிறான். இது சமூகத்தினுடைய ஒரு பெரிய சீர்கேடு. நன்மையான விஷயத்தை அவனால் முன் வந்து செய்ய முடியலை. பள்ளிவாசலில் பாருங்கள், நான் டாபிக் கடைசியாக வந்துடுறேன். பள்ளிவாசலுக்குள்ளே போய் பாருங்கள், வயதானவர்கள் சேர் போட்டு உட்காந்துருப்பாங்க, இளைஞர்களை பார்க்க முடியலை. அந்த மாதிரி முடியாத ஒரு சூழ்நிலை, கண்டிஷன் ரொம்ப லோ கண்டிஷனில் ஆவி பென்ஷன் பணம் வாங்கக்கூடியவர்கள் தான் இன்றைக்கி வந்து பள்ளிவாசலை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு கேவலமான சூழ்நிலை இன்றைக்கி இருக்குது சமூகத்தில். இதெல்லாம் சமூகத்தினுடைய ஆகப்பெரிய சீர்கேடுகள், சாபக்கேடுகள் என்று சொல்லலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த ஹதீஸை சொல்லி நான் முடிக்கிறேன், நல்ல தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். நன்மை தரும் செயல்பாட்டில் இன்றியமையாதது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த வார்த்தையை அப்படி டைட்டிலில் போட்டு ஹதீஸில் நம்ம பார்க்க முடிகிறது. யார் ஒரு முஸ்லீமுடைய குறையை மறைக்கிறாரோ அவருடைய குறையை அல்லாஹ் மறைக்கிறான். யாருக்கு ஒரு முஸ்லிமுக்கு உதவி செய்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் மறுமையில் உதவி செய்கிறான். ஒரு அடியானுக்காக செய்யக்கூடிய உதவியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமை நாள் வரை நீடித்து வைத்திருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரிசையாக சொல்லிக்கிட்டே சொன்னாங்க. மக்கள், இங்கே தான் டார்கெட்டு, மெயினான விஷயத்தை பாருங்கள். மக்கள் அல்லாஹ்வுடைய இறை இல்லங்களில் ஒன்று கூடி அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதிக்கொண்டும் அதை ஒருவருக்கொருவர் படித்து கொண்டும் இருந்தால் அவர்கள் மீது அமைதி இறங்குகிறது, அவர்கள் மீது இறையருள் போர்த்தி கொள்கிறது, அவர்களை வானவர்கள் சூழ்ந்து கொள்கிறார்கள். மேலும் இறைவன் அவர்களிடையே இருப்பவர்களை பற்றி தம்மிடம் இருப்பவர்களிடம் பெருமையுடன் நினைவு கூறுகிறான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் பெருமையோட நினைவு கூறானா? எதுக்கு? ஒரு நல்ல காரியத்தை செய்தால், சமூகத்தில் விழிப்புணர்வு ஏற்படக்கூடிய ஒரு காரியத்தை செய்தால், சமூக சீர்கேட்டுக்கு எதிராக ஒன்று கூடினால். நல்லா புரிஞ்சுக்காங்க, சமூகத்தினுடைய சீர்கேடுகள் எவை பட்டியலிடுங்க. இன்றைக்கி இந்த உரையை கேட்கக்கூடியவர்கள், பார்க்கக்கூடியவர்கள் தயவு செய்து ஒன்று கூடி சமூகத்தினுடைய உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னங்கிறத பட்டியலிடுங்க. அதை நம்ம எப்படி தீர்க்க போகிறோம்? எவ்வளோ பிரச்சனைகள் நடக்குது. உதாரணத்துக்கு சொல்ல போகிறதா, எத்தனையோ முஸ்லீம் கடைகளில் பீடி சிகரெட் விற்கிறானா இல்லையா? இது ஒரு உதாரணம். இந்த மாதிரி நீங்கள் என்ன செய்யுங்க, பட்டியலிடுங்க. இந்த பயானம் முடிஞ்சதோட உட்காந்து முக்கியஸ்தர்கள், முக்கியவர்கள் எல்லாம் ஒன்று கூடுங்க. சின்ன நம்ம சின்ன ஜமாத்துன்னு சொல்லிட்டு இருந்துடாதீங்க, பெரிய ஜமாத்தை போய் அணுகுங்கள்.
அந்த ஊரில் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இன்ஷா அல்லாஹ் சமூகத்தினுடைய சீர்கேடாக எவைகளெல்லாம் இருக்கிறதோ அவைகளெல்லாம் பட்டியலிட்டு அவைகளை எப்படி களைய வேண்டும், இல்லாத மார்க்க பணியாற்றக்கூடிய சமூகமாக எப்படி உருவாக்குவது என்பதை திட்டமிடுங்கள், பயிற்சி வீயுங்கள். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் இந்த சமூகத்தை ஒரு சிறந்த சமூகமாக மாற்றிவிட முடியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக சொன்னாங்க பாருங்க, ஒரு முக்கியமான பாயிண்ட், அரசியல்களில் பின்தங்கிவிட்ட ஒருவரை குலச்சிறப்பு முன்னுக்கு கொண்டு வருவது கிடையாது என்று சொன்னாங்க. அப்படின்னா என்ன? நல்ல கேளுங்க, அரசியல்களில் ஒருத்தர் பின்தங்கிட்டார், நல்ல செயல்களை செய்யாமல் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவருடைய குலச்சிறப்பு முன்னாடி கொண்டு வராது. நான் இவ்வளோ பெரிய ஆள், நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, நான் ஊருக்கு தலைவன், பள்ளிவாசலுக்கு தலைவன் என்று சொல்வதற்கு அதில் எந்த விதமான அர்த்தமும் கிடையாது. அது ஒருவரை முன்னேற்றத்துக்கு உண்டான பாதை கிடையாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் ஒன்று சேருவோம், சமூகத்தை மாற்றி அமைப்போம், நிறைய மாற்றங்களோடு இந்த சமூகத்தை உருவாக்குவோம், ஒரு சமூகத்தை கட்டி அமைத்து இன்ஷா அல்லாஹ் உலகத்தினுடைய மோகத்திலிருந்து அந்த சமூகத்தை காப்பாற்றுவோம். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் உலகத்தினுடைய மோகம் என்கிற தலைப்பில் இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.